எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எங்க கிட்ட ஹல்க் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போறது இருக்கு. தமிழ் யாரா யாரா தமிழ் யாரா தமிழ்னு சொல்ற இடத்துல யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி எதிர்றது உடம்புல தெரியுது அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக இருக்கட்டும். இதுவே போதாதா சொல்றது என்னது, வேற ஒண்ணும் இல்ல, ஹல்க்கும் எக்ஸ் நம்ம போக்கிரியா இருக்கிற தமிழும் தான். ஸோ இந்த 2 மூவி தான் வந்து கொலாப் பண்ண போறோம். சரி, இதுக்கும் அதுக்கு என்ன ஒரு ஒரு கொலாப், என்ன ஒரு ரெஃபரன்ஸா சொல்ல போறேன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் ரக்கடு அண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது அண்டர் த்ரெட்டாவுமே இருந்திருப்பாரு. கடைசி வந்து சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் வந்து யாருக்குமே தெரியாம கிளைமேக்ஸ்ல வந்து செம்மையா சில்லறையில செதற விட்ட மொமெண்ட் அதெல்லாம். ஸோ அப்படி ஒரு உருமாறின ஒரு மொமெண்ட். அண்ட் அதே மாதிரி இன்கிரெடிபிள் ஹல்கா இருந்து ஷீல்ட் ஏஜென்ட்டால மறைமுகமா கண்காணிக்கப்பட்டு நட்டாஷாவால அவெஞ்சர்ஸுக்கு உள்ள கொண்டு வந்து வின்டர் சோல்ஜரா இருக்கட்டும், ஏஜ் ஆஃப் அல்ட்ரானா இருக்கட்டும், என்ன கடைசியில டம்மி பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். பட் ஆனா அதுக்கு அடுத்து வந்து ஸ்டில் ஹல்க்குக்கான ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி போக்கிரியா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுக்குமே வந்து ஒன் ஆஃப் இன்கிரெடிபிள் ஒரு வேற லெவல் அவரோட லுக்கு, அவரோட அப்பியரன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ், அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே மாத்தின ஒரு படம். போக்கிரி வந்து ஒன் ஆஃப் ட்ரேட்மார்க் விஜய்க்கு. அது மட்டும் இல்லாம போக்கிரில வந்து சொல்லவே தேவையில்ல, ரத்தம் சிந்தாத இடமே கிடையாது, ஹியூமர் இல்லாத படமும் கிடையாது. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் வந்து போக்கிரி எக்ஸ் ஹல்க் அப்படின்றத வந்து ரெஃபரன்ஸ் பண்றேங்க.